அனைவருக்கும் வணக்கம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹாப்பி பர்த்டே தலைவரே. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான தலைவருக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இது நமக்கான வீடியோ. நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம் ஒரு வாட்டியாச்சும் லைஃப்ல எப்படா தலைவர் இவ்வளவு வருஷம் ஆயும் இவ்வளவு வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்து இவ்வளவு பயங்கரமா ஹிட்டா டாப்லயே இருக்காரு. இப்ப கூட வர ஜெயிலர் 2 தான் நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்றோம் 1000 கூட அடிக்குமா அடிக்காதான்னு. அப்படி எப்படி இவர் இவ்வளவு டாப்ல மாசா இருக்காரு எப்படின்னு யோசிச்சிருக்கா நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் நானும் டிப்ரெஷன்ல இப்படிதான் எப்படா தலைவர் உள்ள பெரிய ஆளா இருக்காருன்னு சொல்லி யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன அப்படியே மைண்ட்ல ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சு. அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இது வந்து காமனா தலைவர் ஃபேன்ஸுக்கான வீடியோன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஜெயிக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் தலைவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா இது நாகார்ஜுனாவா அதெல்லாம் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலுமே அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து சில பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் அவர் எடுத்ததுல கூட ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் தலைவர்கிட்ட நிறைய 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 நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த குவாலிட்டிஸை நம்ம அஃபர்மேஷனா யூஸ் பண்ணலாம். அஃபர்மேஷன் என்னதானே கேட்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன் தெரியாதவங்களுக்கு. அஃபர்மேஷன்னா நம்ம லைஃப்ல என்னவா ஆகணும்னு நினைக்கிறோம், நமக்கு என்னென்ன ட்ரீம்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்த நோட்ல எழுதி வச்சுட்டு நம்ம அந்த பாசிட்டிவா ஒரு வைப் வரதுக்காக படிக்கிறது தான் அஃபர்மேஷன். ஸோ தலைவரோட லைஃப்ல நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருந்தாலும் டாப் 5 குவாலிட்டிஸ் அதை வந்து நம்ம எப்படி அஃபர்மேஷனா வந்து ஃபாலோ பண்ணலான்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1 என்ன பாத்தீங்கன்னா, பி கம்ஃபர்டபிள் வித் த வே யூ ஆர். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருக்காருல்ல, அவரோட 1970s மேல வந்த படங்கள்ல பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் வந்து ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டூடியோக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் எங்க வெளியே வந்தாருன்னா அவருக்கு வந்து இந்த லாஸ்ட் டைம்ல வந்து இந்த முடியெல்லாம் இல்லை. ஆக்சுவலி இந்த லாஸ்ட் அவர் நடிக்கிற டைம்ல அதனால மக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்னடா இங்க வாத்தியாருக்கு முடியல அப்படின்னு சொல்லி எங்க ஒரு இமேஜுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருமோன்றதுக்காக அவர் வந்து ஸ்டூடியோஸ்குள்ளேயே வச்சிருந்தாரு. அவரை குறைச்சு மதிப்பிடல. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே தலைவர் அதுக்கு ஆப்போசிட். நான் ஆன் ஸ்டேஜ்ல அப்படிதான்ப்பா மேக்கப் போட்டு விக் வச்சு என்ன ஒரு 30 வயசு பையனா 40 வயசு பையன் நடிப்பேன். ஆனா when it comes to off stage நான் ஒரு 70 வயசு 75 வயசு ஆள் தான், எனக்கு முடியெல்லாம் கொட்டிடுச்சு வெள்ளை தாடி தான் இருக்குன்றத ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதே தாங்க நம்ம லைஃப்லயும் நம்ம இப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். செகண்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஜீரோ இன்செக்யூரிட்டிஸ். தலைவரோட முக்கியமான படம் அவர் கரியர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பாபா தாங்க. படையப்பா படம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு எடுத்த படம் தான் இந்த பாபா. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனாலே என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் நீங்க தான் எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அவர் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல தலைவர் என்ன பண்ணாரு தெரியுமா? சரி என் படம் தானே, நான் தானே என்னால தானே ஃபிளாப் ஆச்சு, நான் காசு தரேன் திருப்பின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அவர் ஏன் இப்படி கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 3 வருஷத்துல என்னால அந்த பணத்தை மறுபடியும் வந்து சம்பாதிக்க முடியும், அந்த சக்சஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும்ன்ற ஒரு கான்பிடன்ஸால தான் அந்த படத்தை வந்து அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி 2005ல சந்திரமுகி வந்து செம்ம ஹிட் ஆயிடுச்சு படம். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, பி கான்ஃபிடென்ட் அண்ட் தென் உங்களோட இன்செக்யூரிட்டிஸ். அவரோட முக்கியமான ஒரு இன்செக்யூரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிக். அவர் ஒரு ஆல்கஹாலிக்ன்றத நிறைய வந்து ஒரு இன்டர்வியூஸ்லயும் சரி மேடை பேச்சுலயும் வந்து சொல்லியிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா சொல்லாம கூட இருந்திருக்கலாம், எங்கடா நம்ம ஃபேண்டம் வந்து கம்மியாட போகுதுன்னு சொல்லி நிறைய ஆக்டர்ஸ் வந்து அதை தவிர்த்துருவாங்க. ஆனா ஓப்பனா ஆமா நான் ஆல்கஹாலிக் தான், நான் சரக்கு அடிப்பேன் அப்படின்றத ஓப்பனா சொல்லுவாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தான் பட்ட துன்பத்தை த ஃபேன்ஸ் படக்கூடாதுன்றதுக்காக ஒரு டீச்சிங்காக சொல்லுவாரு. ஸோ இதுல தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பி பிரேவ் டு பி யூனிக். நம்ம தலைவர் நடிக்க வந்த காலத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் லாஸ்ட் எண்ட்ல அவர் முடிச்சு நடிச்சிட்டு இருந்தாரு, சிவாஜியும் நடிச்சிட்டு இருந்தாரு, அண்ட் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டாரா வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல தான் நம்ம தலைவர் வந்து உள்ள வந்தாரு. ஆனா இவங்களோட நடிக்கிற பேட்டர்ன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி யூனிக்கா இருக்காம கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா கமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாரு. தலைவர் பாத்தீங்கன்னா ஒரு கிரே ஷேட்ல அவர் நடந்து வரதா இருக்கட்டும், அந்த சிகரெட் எடுத்து வாயில போடுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நம்ம கே பாலச்சந்தர் வந்து சொல்லியிருக்காரு, இங்க பாரு ரஜினி நீ மேல போக போக இதோட மாத்த சொல்லுவாங்க, நீ மாத்தாத இதான் ஒரு ஸ்டைலுன்னு சொல்லிட்டாரு. ஆனா நிறைய டேரக்டர்ஸ் மேபி சொல்லியிருக்கலாம், என்ன சார் நீங்க இப்படி நடந்து வரீங்க, இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் நார்மலா நடங்க, நார்மல் டைலாக் டெலிவரி பண்ணுங்க. தலைவர் டைலாக் டெலிவரி பண்ணி நம்ம சொல்லுவோம், தலைவர் பேசுவாரு, அதெல்லாம் வந்து நம்ம மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இல்ல நான் இப்படிதான், எனக்கு இப்படிதான் என்னோட ஸ்டைலு தான், நான் இப்படிதான் வருவேன்னு சொல்லி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து யாரையும் காப்பி அடிக்காம ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸ்டைல்னா தலைவர் தான் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் கூட நம்ம தலைவரோட ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ணி நடிக்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு யூனிக்னஸாக அவர் இருந்ததால தான் இப்பயும் நம்ம அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஆமாங்க, இப்போ நம்ம எல்லாருமே யோசிப்போம், எனக்கு வந்து 25 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு பொண்ணு கிடைக்கல, அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டு தான். ஆனால் தலைவர் இருக்கார்ல, அவர் எந்திரன் படம் நடிக்க ஆரம்பிக்கும் போது அவர் வயசு 60 வயசுல எந்திரன் மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட் நடிச்சாரு. அவர் நினைச்சா சொல்லியிருக்கலாம், என்ன சங்கர் இந்த மாதிரி கமல்ஹாசன் அவர் நல்லா மேக்கப்லாம் போடுவாரு, அவருக்கு தர வேண்டிய ப்ராஜெக்ட் எனக்கு தெரியுங்களே அப்படின்னு ஒரு கேட்டு ஈஸியாக தவிர்த்துருக்கலாம். ஆனா இல்ல, இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, நான் நடிப்பேன், அதுக்கு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடணுமா, நான் போடுறேன் ரெடி அப்படின்னு சொல்லி ரெடியா நடிச்சு அந்த படத்தை சூப்பர் ஹிட் ஆகியிருப்பாரு. ஸோ ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்ன்ற விஷயத்த நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஃபைனல் அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு செப்பரேட் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப் ஃப்ரம் த பர்சனல் லைஃப்.
நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய லைட்டு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் ஓன்ட்டெல்லாம் பேசணுமா, ஏய் நான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் தெரியுமா அப்படின்னு நம்ம மைண்டுக்கு ஏறி தலகணம் ஏறிடுச்சு அப்படின்னாலே நம்ம டவுன்ஃபாலை நோக்கி போகிறது தான் அர்த்தம். ஆனால் தலைவரோட கதையில் பார்த்தீங்கன்னா, அவர் இன்டர்வியூவில் கூட கேட்டிருப்பாங்க, சார் நீங்கள் இவ்வளோ மேசிவ் சக்ஸஸ் அடைஞ்சிட்டீங்க, ஆனாலும் எப்படி ஒரு டவுன் டு ஹெர்த் பர்சனாக ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்களே எப்படின்னு கேட்டதுக்கு, நான் இப்படி தாங்க, நான் நேச்சுரல். ரஜினிகாந்த்ன்றது ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு சூப்பர் ஸ்டார், அது ஸ்டார்டம் இருக்கட்டும், ஆனால் பர்சனல் லைஃப் வந்துருச்சுன்னா நானும் ஒரு மனுஷன் மாதிரி தான், ஹியூமன் மாதிரி தான், எல்லாரும் மனுஷன் மாதிரி தான் சொல்லி சொல்லுவார். ஸோ நம்மளும் நம்ம லைஃப்பில் என்னதான் நம்ம வந்து பெரிய ஆளாகவே ஆகிட்டாலும், இந்த இண்டஸ்ட்ரி இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஒரு ஹெட்டாக ஒரு மாசாக இருந்தாலுமே ப்ரொஃபஷனல் லைஃப் வந்துட்டா நம்ம செப்பரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப் வேறு, நம்ம பர்சனல் லைஃப் வேறு அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ண தெரிஞ்சிட்டாலே பாதி பிரச்சனை ஓகே தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சொல்லணும்னா இதான் முக்கியமான பாயிண்ட்டு கூட. ஏன்னா சக்ஸஸ் அடையிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் தான், கிடைச்ச சக்ஸஸை தக்க வச்சுக்கிறது தான் செகண்ட் ஆஃப். அது ரொம்ப கஷ்டமான பார்ட். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம இந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து தலைவர் ஃபேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாரோட ஃபேனாக இருந்தாலுமே இந்த 5 குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் இந்த வேர்ல்டில் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது, ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகலாம். தேங்க்யூ.